Hi students, welcome to Veranda YouTube channel. So SSC GD exam பொறுத்த வரைக்கும் நமக்கு February 23 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைட்டில் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எக்ஸாமுக்கு வந்து இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராகவே நம்ம எல்லா வீடியோலையும் சொல்ற அதே விஷயம் தான். ஸோ எக்ஸாக்டா எக்ஸாமுக்கு ஒரு 14 நாள் இருக்கு அப்படின்னா 14 நாளும் நம்மளால எஃபிஷியண்டா படிக்க முடியாது. அதனால எப்பவுமே எக்ஸாமுக்கான ஒரு டைம் வந்து நம்ம எப்பவுமே கம்மி பண்ணி தான் சொல்லணும். அப்போ 10 நாள்ல SSC GDக்கான எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு இந்த லாஸ்ட் 10 நாள்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோல கொடுக்க போறேன். அதனால எஸ்எஸ்சி ஜிடி எழுத போற எல்லாருமே இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. எஸ்எஸ்சி ஜிடி பாஸ் பண்ணணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஒரு ரிவிஷன் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கொண்டு போக போறோம். அதை பத்தி நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன், ரைட்டா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் டைம் ஸோ ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் நான் கொடுத்துறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ February 23 எக்ஸாம், லாஸ்ட் 10 days தான் எக்ஸாமுக்கு இருக்கு. எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். மொத்தமாக 1 மணி நேரம் டைமு, ஒரு செக்ஷனுக்கு 20 கொஷின்ஸ் தான். சிஜிஎல்லாம் பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் டைம் கொடுத்து ஒரு செக்ஷனுக்கு 25 கேள்வி கொடுத்து மொத்தமாக 100 கேள்வி இருக்கும். இங்கே அப்படி இல்லை. ஸோ 1 மணி நேரம் டைமு, ஒரு செக்ஷன் பொறுத்த வரைக்கும் 20 கொஷின் தான். ரீசனிங் 20 கொஷின், ஆப்டிடியூட் 20 கொஷின்ஸ், ஜிஎஸ் 20 கொஷின்ஸ், இங்கிலீஷ் 20 கொஷின்ஸ், மொத்தமாக 80 கொஷின். ஒரு கொஷினுக்கு 2 மார்க். அப்போ மொத்தமாக ஒரு செக்ஷனே 40 மார்க். அப்போ மொத்தமாக 160 மார்க். இங்கே 80 கேள்வி மொத்தமாக கொடுக்குறாங்க 1 மணி நேரம் டைம். சரி, ஓகே சார். இந்த 80 கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டி லெவல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த நோட்டிபிகேஷன்ல ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்குலாம் பொறுத்த வரைக்கும் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தான் பேரே வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால இப்போ நீங்கள் ஜிடி 2025 நடந்த கொஸ்டின் பேப்பர் கூட எடுத்து பாருங்க. ஈஸியாக தான் இருந்தது, ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. ஓகேவா? அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஜிடி எக்ஸாம் எடுத்து பாருங்க, ஈஸியாக தான் இருந்திருக்கு. அதனால இங்கே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, 80 கொஸ்டின் 60 நிமிஷம். நார்மலா சிஜிஎல்லாம் 100 கொஸ்டின் 60 நிமிஷம். இங்க 80 கொஸ்டின் 60 நிமிஷம். அதாவது ஒரு 6 நிமிஷத்துல 8 கொஸ்டின், 3 நிமிஷத்துல 4 கொஸ்டின், அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஸோ டைமிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஃபிஷியண்டாவே இருக்குங்கிறப்ப நீங்க நல்லாவே அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அப்ப டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் ஈஸியா வச்சு எவ்வளோ அதிகமா நீங்க அட்டெம்ப்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜிடி எக்ஸாம் இருக்கும். ஸோ டைமிங்கும் நல்லா இருக்கு, எக்ஸாமும் ஈஸியாக தான் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்க நிறையாவே ஸ்கோர் பண்ண முடியும் இந்த ஜிடி பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துடலாம். முதல்ல ரீசனிங்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ ரீசனிங் 20 கேள்வி பொறுத்த வரைக்கும் 20மே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா 20க்கு 20மே அடிக்கலாம். அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ள ரீசனிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியே உங்களால் இந்த 20 அடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ ரீசனிங்க்கு வரப்போகிற நாட்களில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ரீசனிங்காக நீங்கள் இப்போ கடைசி 10 நாள் படிக்கிறீங்கல்ல, அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க போதும். என்ன பண்ணலாம் அந்த 1 மணி நேரத்துல அப்படின்னா, ரொம்பலாம் வேண்டாம். இதுக்கு முன்னாடி நடந்த ஜிடி, அதுக்கு முன்னாடி நடந்த ஜிடி போதும். இதுக்கு முன்னாடி நடந்த ஜிடி, அதுக்கு முன்னாடி நடந்த ஜிடி, எல்லா நாளும் எல்லா ஷிஃப்ட்லையும் என்ன கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேட்டிருந்த கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க. 10 நாளும் ரீசனிங்க்கு இதை மட்டுமே பண்ணுங்க போதும். லாஸ்ட் நடந்த ஜிடி, அதுக்கு முன்னாடி நடந்த ஜிடி, இந்த 2 மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. வேறெல்லாம் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. இந்த 1 மணி நேரம் ரீசனிங்க்கு இதை மட்டும் பண்ணுங்க போதும். ஓகேவா? ஜிஎஸ்க்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஜிஎஸ்க்கும் இந்த 2 இதுக்கு முன்னாடி நடந்த 2 ஜிடி கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுல கேட்டிருந்த ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக், சயின்ஸ் கொஸ்டின்ஸை நல்லா கோத்ரூ பண்ணுங்க. நல்லா கோத்ரூ பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ படிக்கிறது தான். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே மேஜர் ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா 20 கொஸ்டின் தான் ஜிஎஸ் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு செக்ஷன்லையுமே பெரிய அளவில் இங்கே வெயிட்டேஜ் வைக்க முடியாது. சரிங்களா? நீங்க இப்போ ஹிஸ்டரி போனீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், ஜியாகிரபி போனீங்கன்னா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், பாலிட்டி போனீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. 20 கொஸ்டின் தான் மொத்தமே இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த 20 கொஸ்டின்ல எப்படியாவது ஒரு 15ஆவது அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேபி டஃபா வந்துச்சு அப்படின்னா ஒரு 10லேருந்து 12. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஷிஃப்ட், டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம். ஒரு 15 கொஸ்டின் ஆகுது மேக்ஸிமம் செக்யூர் பண்றதுக்கு பாருங்க. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் மாதிரி ஸ்டாட்டிக் டாபிக்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகளை முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ண பாருங்க. சரிங்களா? அப்ப ஜிஎஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 15 பிளஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ வரப்போற நாட்கள் அதை பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூலா எடுத்து வச்சு இப்போதைக்கு ரிவிஷன் பண்றதுக்கு படிங்க. குவிஸா எடுத்து போட்டு பாருங்க. குவிஸஸ் எடுத்து, அதாவது போட்ட குவிஸஸ் எடுத்து படிச்சு பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுங்க. ஸ்டாட்டிக், ஜிகேவும் டாபிக் வைஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. கேட்டிருந்த கேள்விகளை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்க்கு.
இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின். ஜிடியில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான்ப்பா இருக்கும். ஜிடியில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா டேம் ஷூரா உங்களால் 15க்கு மேலே போட முடியும். ஓகேவா? இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஜிடி, அதுக்கு முன்னாடி நடந்த ஜிடி இங்கிலீஷ் கொஸ்டின் எடுத்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. அப்போ ரீசனிங்க்கும் கொஸ்டினை தான் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, இங்கிலீஷ்க்கும் கொஸ்டினை தான் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, ஜிஎஸ்க்கு ஸ்டாட்டிக்ல கேட்ட கொஸ்டின் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து படிக்க போறீங்க. ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க எனஃப். ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே சார் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 6 மாசம் படிங்க போதும். 6 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை முடிஞ்ச வரைக்கும் படிக்க பாருங்க. கியூசஸ் அந்த மாதிரி போட்டு பாருங்க. ஸோ ஜிஎஸ்க்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இங்கிலீஷ்க்கும் என்னங்கிறத சொல்லிட்டேன். 20க்கு ஒரு 15 பிளஸ் தாராளமாக கொடுக்க முடியும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜிடி லெவல்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். 20க்கு 20மே அடிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு நடத்த போறேன். அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு நாளையிலேருந்து வந்துடும். நம்ம சேனல்லே போட்டுருவோம். நம்ம ரிவிஷன் சீரிஸ் ஒன்று கொண்டு போகலான்னு சொல்லிங்கல்ல, மேக்ஸுக்கு எஸ்எஸ்சிஜிடி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஜிடியில் கேட்டிருந்த கேள்விகளை கொண்டு வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே நான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நடத்துறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மேக்ஸில் 20க்கு 20மே அடிக்கணும். அப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க. ரீசனிங்க்கு 20, மேக்ஸுக்கு 20, 40. அங்க ஒரு 15, 15, 30. அப்ப 80 கேள்விகள்ல 70 பிளஸ் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க. வரப்போற நாட்கள்ல கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? ரீசனிங் மேக்ஸ் ஃபுல்லாவே அடிக்க பாருங்க. ஈஸியா தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதை ஃபுல்லா அடிச்சிருங்க. ஜிஎஸ்க்கு நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஸ்டாட்டிக்கா கேட்ட இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரீசன்ட் டைம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸை மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து படிங்க. கியூஸ் போட்டு பாருங்க. இங்கிலீஷ்க்கும் கொஸ்டின்ஸே ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும். மேக்ஸுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு ரிவிஷன் சீரிஸ் ஒன்று கொண்டு போறோம். ஸோ ரிவிஷன் சீரிஸ்ல செஷன் 1, செஷன் 2, செஷன் 3ன்னு அடுத்த நாள் அப்படியே வீடியோஸ் வரும். இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஓகேவா? கரெக்டாக சொல்ல போனால் 14 நாள், பட் இருந்தாலும் 10 நாள். 10 நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 அந்த மாதிரி வீடியோஸ், ஒரு 10 வீடியோஸ் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ ஒரு வீடியோக்கு ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு 100லேருந்து 150 கொஸ்டின் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு செஷனாக கொண்டு போகிறோம். அதையும் பாருங்க. சரிங்களா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடியை ஃபுல் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஜிடி வந்து எல்லாராலையுமே கிளியர் பண்ண முடியும். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிடிங்கிறது ஒரு ஈஸியான எக்ஸாம் தான். அதனால தான் சொல்றேன். ஓகேவா? கண்டிப்பா ஜிடி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நான் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.